அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உரைநடையை வந்து நம்ம படிக்கணும், அதை வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் இப்போ ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் உரைநடை படிக்கிறீங்க அப்படின்னா இதில் என்னென்ன விஷயமா இருக்கும், எப்படிலாம் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், என்னடா இவ்வளோ பெரிய கதையாக இருக்கே அப்படின்லாம் நினைக்காம ஒரு ஸ்டோரியாக, அதாவது நீங்கள் ஒரு ஸ்டோரி புக் படிக்கும்போது எப்படி படிப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் எது படித்தாலுமே, அது ஹிஸ்ட்ரி ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பெரிய லெசன் ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு கதை மாதிரி நினச்சிட்டு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பற்றினது, அதாவது வந்து 8வது தமிழ் புக்கில் 7வது இயலில் வந்து உரைநடையாக கொடுத்துருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து ஒரு கதையாகவே தான் கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட வந்து 8th தமிழ் புக் இல்லை அப்படின்றதுனால நான் எனக்கு இந்த மாதிரி வந்து இன்ஸ்டியூட்டில் வாங்கின புக்கு இருந்தது. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அதை மட்டும் படிக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு எப்படின்னா வந்து புக்காக வந்து படித்தா தான் வந்து எனக்கு அது மைண்டில் உட்காரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த புக்கையும் கையில் வச்சுட்டு என் மொபைலில் வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது. உங்களுக்கு அந்த ஆப் தெரியும்னா நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பாடசாலைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நித்ரா டிஎன்பிஎஸ்சி, இந்த 2 ஆப் கூட இருக்குது. இந்த 2ல் நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் ஓகே. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்ஸு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது 6th to 12th வரைக்கும் இருக்க தமிழ் மட்டும் இல்லை, எல்லா புக்ஸுமே கிடைக்கும். ஸோ அதில் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மாதிரி ஷார்ட் நோட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது மதிய உணவு திட்டம்னா காமராசர், சத்துணவு திட்டம் எம்ஜிஆர். அப்போ எம்ஜி ராமச்சந்திரர் அப்படின்ற ஒரு இதில் அந்த லெசனில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் என்னது, அவர் வந்து இலவச காலணிகள் கொடுக்கறது வந்து கொண்டு வந்தார். அவருக்கு வழங்கப்படுற வேறு பெயர்கள் புரட்சி நடிகர், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், அந்த மாதிரி. இவருக்கு வந்து பாரத் பட்டம் வழங்கினாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் இவர் எங்கே பிறந்தார், எப்போ பிறந்தார் அப்படின்ற ஒரு விஷயம். இவர் எங்கே பள்ளி படித்தார், கும்பகோணத்தில் படித்தார். அதுக்கப்புறம் பள்ளி படிப்பை பாதியிலே கைவிட்டுட்டார். அதுக்கப்புறம் இவர் எப்போ இறந்தார், அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பெருமைகள், சிறப்புகள்லாம் கிடச்சிது. அதாவது எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படின்ற பேர் வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எப்போ மறைஞ்சார் அப்படின்னா 1988. இதில் 1988 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 86, 87, 88 இங்கே நான் எழுதி வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா 1986 வந்து சட்டமேலவை, அதாவது சட்டமேலவை கலைப்பு அப்படின்ற தீர்மானத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். சட்டமேலவை இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து கொண்டு வந்தார். 1987 எம்ஜிஆர் வந்து இறந்துட்டார். 1988 வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பாரத ரத்னா, அதாவது இந்திய மாமணி அப்படின்ற விருது வந்து 1988 கிடச்சிது. ஸோ இந்த 3ஐயும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட இதுக்காக நான் எழுதி வச்சுட்டேன். 1986 சட்டமேலவையை கலைச்சார். 1987 அதாவது சட்டமேலவையை கலைச்சா அடுத்த வருஷம் அவர் இறந்துட்டார். அதுக்கு அடுத்த வருஷம் 1988 அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அவரோட நலத்திட்டங்கள் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி படிக்கலாம், அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அப்படின்னா என்னென்னா 5ஆம் உலக தமிழ் மாநாடை மதுரையில் நடத்தியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்டோரியாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ட் நோட்டாக பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட்டை போட்டு நீங்கள் ஒரு புக்கில் ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்க, அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, இல்லை ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, இப்போ டெல்லி சுல்தான் படிக்கிறீங்கன்னா டெல்லி சுல்தான் எழுதி ஒரு ஷார்ட் நோட்டு நீங்கள் படித்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ட் நோட் எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிக்கு எடுக்கிறத விட தமிழுக்கு எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைமில் புக்கு பெரட்டி பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் நோட்டை பெரட்டி பார்த்தாவே போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எம்ஜிஆர்னால் இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஔவையார் பற்றி கொடுத்துருக்கோம். ஔவையார் இது என்ன சப்ஜெக்ட்னால் வந்து இது வந்து இந்த துணைப்பாட பகுதி வரும். அதாவது
அதியமான் அவர்கள் வந்து ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஒரு நாடக வடிவில் கொடுத்துருப்பாங்க. அது படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு அதாவது நாடகப்பாங்க பிடிக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இது நமக்கு மெயினான இது. அதாவது சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாத ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படின்னு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லைனை கொடுத்துட்டு கேட்பாங்க, சாதல் நீங்க எமக்கீந்தனையே, இந்த பாடல் வந்து யார் பாடினாங்க அப்படின்னு கொடுத்து ஔவையார்னு கூட கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து இந்த பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கிற ஔவையார் வந்து யாரை பற்றி பாடினாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதியமானை பற்றி பாடினாங்க அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த அறிவுசால் ஔவையாரில் பார்த்தோம்னா 3 கேரக்டர் தான். அதியமான் அவர்கள், அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சி அந்த மன்னர் அவர்கள், ஔவையார் அவர்கள், அதுக்கப்புறம் தொண்டைமான் அப்படின்ற மன்னர் அவர்கள். இவங்க 3 பேர் தான் இதில் வருவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.